தமிழோட அம்மா சொல்றாங்க, நீ பெரிய குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு போயிருக்க. அங்க உன்னோட அம்மாவோட பேரை காப்பாத்தணும்டி. காலங்காத்தால எந்திரிச்சு பொறுப்பா நடந்துக்கடி. வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல. தமிழ்ச்செல்வி வச்சுட்டாங்க. எப்ப கேக்குறாரு, மாப்பிள்ள என்ன விசேஷம் சொல்லு மாப்பிள்ள. அத பத்தி ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி தான் மாப்பிள்ள. கல்யாணம் ஆகாத சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இத பத்தி பேசுறது இல்ல. வரட்டா. ராஜாங்க வீட்டுக்கு அமைச்சர் வந்திருக்காரு. மாப்பிள்ள வந்துட்டாரு. பொண்ணையும் பாத்துட்டா நான் இத குடுத்துட்டு கிளம்பிடுவேன்னு அமைச்சர் சொல்றாரு. சாவித்திரி சொல்றாங்க, தாமரை நீ போய் சேது பக்கத்துல நில்லு அப்படின்னு சொல்றாங்க. தாமரைய பார்த்து அமைச்சர் சொல்றாரு, உங்க வீட்டு மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. சேதுவோட ஒய்ஃப பார்த்து வீட்டு வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்க பிள்ளையான்னு கேக்குறாரு. ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? சேது தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாங்க. ஐயா, இது என்னோட பொண்டாட்டியா? அமைச்சர் சொல்றாரு, அந்த பொண்ணு முன்னாடி வந்த உடனே நான் குழப்பமாயிட்டேன் சேது. அமைச்சர் தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் கிஃப்ட குடுக்கறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, அமைச்சர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சேது. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சேது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ராஜாங்கம் பொன்னாட போத்துறாரு அமைச்சருக்கு. அமைச்சர் நான் வர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. செல்வி கிட்ட சேது சொல்றாரு, எங்க வீட்டு பொம்பளைங்க விலை வசந்த புடவை கட்டுறாங்கல்ல, அதனால உன்னை தப்பா எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. மாமா கிட்டதான் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்கல்ல, எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? சிங்கப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க இது. சேது ரொம்ப சந்தோஷமா கதவு திறக்கிறாரு. இப்ப சேதுவோட அண்ணி அம்மாச்சி தமிழ கூப்பிட்டாங்கன்னு சேது கிட்ட சொல்றாங்க. நான் வர சொல்றேன்னு சொல்றாரு சேது. தாமரை தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு லேஸ்ல எங்க மாமாவை நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டின்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டி மோகனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கூப்பிட்டீங்களா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க. அந்த அமைச்சரு உன்னை வேலைக்காரின்னு சொன்னாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது பாட்டி. நீ பாக்குறதுக்கு அப்படிதாண்டி இருக்க. நீ போட்டிருக்க புடவை சாதாரணமா இருக்குடி. இப்ப ஏற்பட்ட துணிமணியை தான் உங்க ஆத்தா சீதனமா கொடுத்துருக்காளாக்கும். இன்னையில இருந்து 30 நாளைக்கு 24 மணி நேரமும் இப்ப பட்டு புடவை தாண்டி கட்டணும். கழுத்து நிறைய நகை போட்டிருக்கணும். நாளை பார்க்கலாம். இன்று